இந்த முருகன் கோவிலுக்கு ஒரு முறை சென்று வந்தால் வாழ்க்கையே மாறும். முருகப் பெருமானின் ஒவ்வொரு தலமும் சிறப்புமிக்கவை. முருகப் பெருமானின் அருளை வாரி வழங்கக்கூடிய தலம் தான். இருந்தாலும் அவற்றில் சில கோவில்கள் மட்டுமே மிகவும் அற்புதமான ஆற்றல் படைத்த தலங்களாக கருதப்படுகின்றன. அப்படி ஒருமுறை வந்து வழிபட்டு சென்றால் அவர்களின் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் முருகப் பெருமானின் ஆலயம் பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம். உலகின் பல பகுதிகளிலும் முருகப் பெருமானுக்கு பல கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இருந்தாலும் அவற்றில் முருகப் பெருமானின் திருவடிகள் பட்டதும் அவருக்கு மிகவும் பிடித்தமான இடமும் 2 தலங்கள் மட்டுமே. அவை ஒன்று வள்ளியை திருமணம் செய்த வள்ளிமலை, மற்றொன்று திருவிடைக்கழி. இவற்றில் திருவிடைக்கழி தலம் முருகப் பெருமானுக்கு மிகவும் பிடித்த தலம் என புராணங்களில் குறிப்பிடப்படுகிறது. சூரபத்மனை சம்ஹாரம் செய்த பிறகு சூரபத்மனின் மகனான இரணியாசுரன் பெரிய சுறா மீனாக மாறி பூம்புகார் கீழ் சமுத்திரம் பகுதியில் வாழ்ந்த மக்களை பெரிதும் துன்புறுத்தி வந்தான். இதனால் அந்த மக்கள் தங்களை காக்கும்படி முருகப் பெருமானை வேண்டினர். இதனால் முருகப் பெருமான் அவருடைய வேலால் அவனையும் வதம் செய்தார். ஆனால் மிக பெரிய சிவ பக்தனான இரணியாசுரனை கொன்றதால் முருகப் பெருமானுக்கு மிக பெரிய தோஷமும் பாவமும் ஏற்பட்டது. இது தீவிர என்ன வழி என முருகப் பெருமான் தனது அன்னை பார்வதி தேவியிடம் சென்று முறையிட்டார். பார்வதி தேவியின் அறிவுறுத்தலின்படி திருவிடைக்கழி தலத்திற்கு வந்து இங்குள்ள குரா மரத்தடியில் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து தன்னுடைய பாவங்கள் நீங்க பெற்றார் முருகப் பெருமான். ராகு பகவானும் இங்கு சிவனை வழிபட்டு பாவ நிவர்த்தி பெற்றதால் இது ராகு பரிகார தலமாகவும் உள்ளது. முருகப் பெருமானுடைய பாவத்தையே போக்கிய தலம் என்பதால் யார் இந்த தலத்திற்கு வந்து வழிபடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்களை தரக்கூடிய தலமாக இது விளங்குகிறது. திருமணம் ஆகாதவர்கள், ஜாதகத்தில் உள்ள தோஷத்தால் திருமண தடை, திருமணம் தாமதப்படுபவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் விரைவில் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். முருகப் பெருமானுக்கும் வள்ளிக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்ற தலமாக திருவிடைக்கழி தலம் சொல்லப்படுகிறது. சிவனின் லிங்க திருமேனியையும் முருகப் பெருமானையும் ஒரே கருவறையில் இங்கு மட்டுமே தரிசனம் செய்ய முடியும். தற்போதுள்ள நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு ஒரே ஒரு முறை சென்று வழிபட்டால் இங்குள்ள குரா மரத்தடியில் சிறிது நேரம் அமர்ந்து தியானம் செய்து விட்டு சென்றாலும் முருகப் பெருமான் அவர்களின் வாழ்க்கையில் திருப்புமுனையை ஏற்படுத்தி பல மாற்றங்களை தந்து புதிய வாழ்க்கை துவக்க வைப்பார் என்பது பலரும் அனுபவமாக வாழ்க்கையில் கண்டுள்ளனர். முருகப் பெருமானே தன்னுடைய பாவம் நீங்க தவம் செய்த தலம் என்பதாலும் முருகனின் திருவடி பட்ட தலம் என்பதாலும் அவருக்கு பிரியமான இடமாக இது கருதப்படுகிறது. அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பட்ட தலமாகவும் இது விளங்குகிறது. சேந்தனார் திருப்பல்லாண்டு பாடி முக்தி அடைந்த தலமாக திருவிடைக்கழி சொல்லப்படுகிறது.